வணக்கம் மக்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் கோழி ஈரல் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை சோம்பு கிராம்பு எல்லாம் போட்டு வதங்கின அப்புறம் காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாயை சேர்த்துட்டு வதங்கின அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ கறி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஈரல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ப உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்ட அப்புறம் அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதில் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், கொஞ்சம் கலருக்கோசம் சேர்த்துருக்கேன்னு, அது உங்கள் விருப்பம். சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி தண்ணி சேர்க்க வேண்டாம். வேணால் தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளித்து நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. போட்டு மூடிட்ட அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா கிண்டி விட்டு நல்லா வெந்திருக்கும். அது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இவ்வளோ எண்ணெய்லாம் சேர்க்கலை, அந்த கோழியில் இருந்த கொழுப்பு தான் இது. சின்ன குழந்தைக்கு வேணால் கொடுங்க, பெரியவங்களுக்கு இது கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் பார்த்து கொடுங்க. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.